குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. விதி என்ன வீழ்த்த நினைத்தாலும் என் அப்பன் கந்தன் என்னை காக்க வருவான் என்று இந்த வெற்றி வேலனை நீ தீர்க்கமாக நம்பிக்கை கொள். 4 பேர் நல்லது சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ அந்த விஷயத்தை செய்து கொண்டே இருக்காதே. உன் முடிவை மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நீ எந்த லட்சியத்திற்கு போராடுகிறாயோ அதிலிருந்து விலகிவிடாமல் உனக்கான பயணத்தை நீ தொடர்ந்து கொண்டே இரு. தோல்வியுற்று விட்டேனே என்று சோர்வடைந்து விடாதே. தோல்வியை தொற்று போகின்ற அளவிற்கு உன் முயற்சியின் வீரியத்தை கூட்டிக் கொண்டே இரு. உன் மகிழ்வான தருணத்தை நான் தருவதற்கு வந்திருக்கின்றேன். உன் கெட்ட நேரத்தை முடித்து வைத்து உன் போராட்டத்திற்கு முடிவு கட்டி உன் விதியை மாற்றி அமைத்து உனக்கான சந்தோஷ தகவலோடு தான் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். வருகின்ற விடியலின் செவ்வாய் விடியலில் உனக்கான சந்தோஷ செய்தி உன்னை வந்து சேரப்போகிறது. உன் மனம் போராடும் போராட்டத்திற்கு தீர்வு கொடுத்து உனக்கு எதை கொடுத்தால் இப்பொழுது சந்தோஷப்படுவாயோ, எது உனக்கானது என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த உரிமையானதை உன்னிடத்திலே இந்த வேலவன் நான் கொண்டு வந்து தரப்போகிறேன். உன்னை சுற்றி சுற்றித்தான் அது வந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் உன்னிடத்தில் வருவதற்கு இவ்வளவு தடைகள் வந்து கொண்டு இருக்கின்றதே என்று அந்த வெற்றியை நினைத்து நீ கவலைப்படுகிறாய். பல இன்னல்களை தாண்டி நீ வருவதற்கான வேலையும் நேரத்தையும் நான் குறித்து விட்டேன். நீ ஜெயிப்பதற்காகத்தான் இந்த காரியங்கள் எல்லாம் விஸ்வரூபம் எடுத்து கொண்டு இருக்கின்றது. என் கண்ணின் மணியை அணுகின்ற விளக்குத்தானே அங்கு ஜொலித்து கொண்டே இருக்கும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் அங்கு விஸ்வரூபம் எடுத்து கொண்டு இருக்கின்றது என்று ஒரு பிரச்சனையை நினைத்து நீ தீராத கவலையோடு இருக்கின்றாய். அது ஆடியடங்கிவிடும் நேரம் வந்துவிட்டது. ஓடி ஓய்ந்துவிடும் நேரம் காலம் வந்துவிட்டது. அத்தனைக்கும் பதில் சொல்வதற்குத்தான் இந்த சிங்கார வேலவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். ஏன் இப்படி எனக்கு மட்டும் நடக்கின்றது என்ற கேள்விக்கு பதில் கொடுக்கத்தான் நான் உன் மனமுருகி ஓடோடி வந்திருக்கின்றேன். பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இறங்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உனக்கான பாடத்தை நீ கற்று தேர்ந்து விட்டாய். கவலைகள் இனி உனக்கு இதற்கு திருத்திக் கொள்ளவோ திருந்திக் கொள்ளவோ இங்கு யாரும் விடைத்தாலோ வினைத்தாலோ கிடையாது. உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு முறை தானே உனக்கான வாய்ப்பை கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு நீ எதிர்கொள்கின்ற தருணத்தில் நீ நடப்பது இதுதான் என்று உறுதியாக தெரிந்துவிட்ட பிறகும் அந்த விஷயத்திலிருந்து பின்வாங்கி விடாதே. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, இதுதான் செய்ய வேண்டும் அதுதான் செய்ய வேண்டும் என்பதை தாண்டி அந்த விஷயம் உனக்கு பிடித்த மாதிரி செய்கிறாயாம். அந்த விஷயத்தில் உனக்கு ஆர்வம் இருந்து கொண்டு இருக்கின்றாயாம். அதுதான் உனக்கு முக்கியமானது. உன் இலக்கில் மட்டும் கவனத்தை செலுத்து. மாபெரும் வெற்றிக்கு உரியவனாக உன்னை மாற்றுவது இந்த முருகனின் வேலையாக இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்திக் கொண்டு இருக்காதே. இவர்கள் ஏன் இப்படி இருக்கின்றார்கள் என்று உன் மீது விமர்சனங்களையும் குறைகளையும் கூறிக்கொண்டு இருக்கும் நபர்களை பற்றி கலங்கிக் கொள்ளாதே. அவர்கள் அப்படித்தான் என்று நீ நகர்ந்து கொண்டே இரு. மாற்றம் இல்லை என்றால் முயற்சியை மாற்று. இல்லை என்றால் முன் முயற்சியின் அளவை கூட்டிக் கொண்டே இரு. மலையை பார்த்து மலைத்து கொண்டே இருந்தால் மலை மீது நாம் ஏற முடியாது. ஆனால் சற்று சிந்தித்து என் தங்கமே, அந்த மலை மீது ஏறி நின்று கொண்டு இருக்கும்போது அந்த மலை நம் காலடியில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நீ உணர்ந்து கொள். அதனால் தூரத்தில் இருக்கின்ற பிரச்சனையை பார்த்து நீ இப்பொழுதே மலைப்பாக இருந்து விடாதே. அதை எதிர்நோக்கி நீ வந்து கொண்டே இரு. எதிர்நோக்கின்ற இடத்திலிருந்து உனக்கான காரியத்தை சாதிப்பதற்கு உனக்கு ஏற்ற சூழ்நிலையை முடித்து தருவதற்கு இந்த முருகன் நான் வந்து இருக்கும்போது உன் மனக்கவலைகள் இங்கு எதற்கு? உன் மனக்குறைகளை தீர்த்து வைத்து உனக்கான வெற்றி வாய்ப்பை தந்து உன் போராட்டத்தில் உனக்கு நல்லதொரு செய்தியை தருவதற்குத்தானே வந்திருக்கின்றேன். உனக்கு சொந்தமானது எங்கெங்கேயோ சுற்றி கொண்டு இருக்கின்றது. சுற்றுகின்ற வேலையை பார்த்து பார்த்து நீதான் அங்கு கலங்கி கொண்டு இருக்கின்றாய். நம்மிடம் வருமோ வராதோ, கிடைக்குமோ
கிடைக்காதோ என்று நினைத்து கொள்ளாதே. சேதாரத்தை தாண்டி உனக்கான வெற்றி வாய்ப்பை இங்கு சூடுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய் என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு. உனக்கான வாழ்க்கை உன்வசம் வரப்போவதை நீ தேடலில் அங்கு தேடித்தான் போகப் போகிறாய். அந்த தேடல் உனக்கானதாக இருக்கும்போது உனக்கான வெற்றியை பெறுவதற்கான முயற்சியை பெறப்போகிறாய். எது தேவை எனில் நீ உறுதியாக்கிவிட்டால் நிச்சயம் தேவையற்றதும் உன்னிடத்திலிருந்து விலகிவிடும். எவ்வளவுதான் உனக்கான வெற்றியை பெறுவதற்கு நீ போராட்டமடைந்து கொண்டிருந்தாலும் உனக்கு மேலாக ஏதோ ஒன்று உன்னை ஆட்டி படைத்து கொண்டு உன்னை பிரச்சனைக்குள் சிக்கி தவித்த வைத்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை வளமாக்கவும் செழுமையாக்கவும் தருவதற்குத்தானே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வருகின்ற மாற்றம் உனதாகத்தான் இருக்க போகிறது. நீ நம்பிக்கையோடு உனக்கான வெற்றியை செய்ய தொடங்கி கொண்டே இரு. நீ நினைக்கின்ற வேளையில் நான் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கான அத்தனை தடைகளையும் அகற்றிவிட்டு சுபகாரியத்தை நடத்தி தரத்தான் போகிறேன். தடைகளை தாண்டி வருவதுதானே வெற்றிக்கான அடையாளம். உன்னை குறை கூறி கொண்டு இருப்பவர்களை விட உன்னிடம் ஆறுதல் சொல்லி கொண்டு இருப்பவர்களிடம், உன்னை புரிதல் கொண்டு இருப்பவர்களிடம் மட்டுமே உன் குறைகளை கூறிக்கொண்டு இரு. உனக்கான வழியை தெரிந்தவர்களிடம் மட்டுமே உன் வழியை சொல்லி கொண்டு இரு. மற்ற யாரிடமும் உன் பலத்தையும் பலவீனத்தையும் நீ புலம்பிக் கொண்டு இருக்காதே. யாருமே உயர்ந்த குணத்தோடு பிறப்பதில்லை என்றாலும் ஒவ்வொருவருக்கும் மேற்கொள்ளும் முயற்சிகளை பொறுத்துதான் முன்னேற்றத்தின் அங்கு வளர்ச்சி ஏற்படுத்தி கொண்டே இருக்கு. அப்படித்தான் என் பிள்ளையை உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை இங்கு தடுப்பது எதுவாக இருந்தாலும் உனக்கான குணத்திலிருந்து நீ அடுத்தடுத்த பாதைக்குத்தான் அழைத்துச் செல்ல போகிறாய். நேரம் இருந்தால் சில விஷயங்கள் உனக்கு கிடைப்பதில்லை. சில விஷயங்கள் உன் கைகளுக்கு எட்டும் போது நேரம் இருப்பதில்லை. மாறி மாறி காலமும் நேரமும் சுழன்று கொண்டு இருக்கும்போது எதை பெற வேண்டும் என்பதில் நீ குழப்பமடையாதே. அத்துணையும் தாண்டி உனக்கான பாதையை தேர்ந்தெடுப்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இருக்கும்போது எதற்காக நீ உன்னை நினைத்தே தரம் தாழ்த்தி கொள்கிறாய்? உன்னை நினைத்தே மற்றவர்களோடு ஒப்பிட்டு கொள்கிறாய். அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். உன் முயற்சியின் வடிவிலே நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான வெற்றியை நான் தராமல் இருப்பேனாம்? வாழ்க்கையில் நிறைய சவால்களை சந்தித்த பின்புதான் நாம் அறிவை பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம். நிறைய இழப்புகளை பார்த்த பின்புதான் அதிக அடக்கத்தை பெறுகின்றோம். வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் நிதானமாக இருந்துவிட்டால் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும். அதனால் யாரிடம் பேசினாலும் எவரிடம் பேசினாலும் நிதானத்தோடும் பொறுமையோடும் பேச கற்றுக்கொள். உனக்கான வருகின்ற வாழ்க்கையில் உனக்கு எது தேவை என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற தேடலில் உன் வாழ்க்கையை தேடிக்கொண்டே இரு. ஒரு நாள் புரிந்து கொள்ளும் என்பதல்ல வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் உனக்கான விஷயத்தை புரிய வைத்து இதுதான் வேண்டும் என்பதை உனக்கு தெளியப்படுத்துவதுதானே வாழ்க்கை. வெற்றிக்காக போராடுகின்ற என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை இன்றே கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்து நம்பிக்கையான வாழ்வை தருவதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன். நடப்பது என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் அத்துணை தடைகளையும் தாண்டி நீ வருவதற்கான வழியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். நான் வகுத்த பாதையில் நீ எடுத்து வைக்கின்ற அடியை ஏன் தங்கமே ஏற்க மறுத்து கொண்டு இருக்கின்றாய்? வருவது வரட்டும், எல்லாம் என் அப்பன் விதிப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள். உனக்கான ஒவ்வொரு செயலிலும் உன் கூடவே இருந்து உன் வேலவன் உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போது யாருமே இல்லையே என்று வருந்தாதே. தருவது நானாக இருந்தாலும் சரி, வீழ்த்துவது விதியாக இருந்தாலும் சரி, நான் உனக்கு வெற்றியை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் சிறிதும் நம்பிக்கை குறைவுபடாமல் என் மீது வழிவந்து கொண்டே என் மீது மாறா நம்பிக்கை வைத்து செயல்படும். உனக்கான ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னை நான் வழிநடத்தி கொண்டிருப்பது உண்மை என்றால் உன் வெற்றி உன்னை தேடி வரத்தான் போகிறது. எதிர்நோக்கும் காத்திருக்கும் அந்த இடத்திலிருந்து உனக்கான பயணம் இப்பொழுதே ஆரம்பித்து விட்டது. அந்த பயணத்தில் நல்லதொரு தெளிவான பதிலை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ
அந்த ஒன்றை நான் உனக்கு உரிமையானதை உன் கரம் பற்றி தர வந்திருக்கின்றேன். வருகின்ற விஷயங்கள் எல்லாம் காலத்தால் உன் மனதை குழப்பிக் கொண்டு இருக்கலாம். உனக்கு ஏற்ற நிலை இல்லையோ என்று இப்பொழுது நீ நினைத்து கொண்டு இருப்பதை நான் அறிந்து கொண்டுதான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்று இந்த சிங்கார வேலவன் உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றி பாதையை தீர்மானித்து, இதுதான் நான் வகுத்த பாதை, இதில் நீ பயணம் செய் என்று புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கப் போகிறேன். நல்ல விடியலுக்காக காத்திருக்கும் என் பிள்ளைக்கு வெற்றி விடியலை தருவதற்கு வந்துவிட்டேன். இனி வருகின்ற மாற்றங்கள் உனதாகவும் உனக்கு ஏற்ற நிலையாகவும் தான் வரப்போகிறது. நான் தருகின்ற மாற்றமானது உனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியும் நிலையான சந்தோஷத்தை மட்டும்தான் தரப்போகிறது. நம்பிக்கையோடு வா, என்னை வழிவந்து கொண்டிரு. வெற்றி உனக்குத்தான். யாம் இருக்க பயமேன்.